Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு சாப்டர் 10ல் HTML அப்படின்ற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். HTML ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் அப்படின்றதான் என்னுடைய டைட்டில். ஃபஸ்ட்டு HTML என்னன்னு பார்க்கலாம். HTML உடைய எக்ஸ்பென்ஷன் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ HTML எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. HTML இஸ் யூஸ்டு டு கிரியேட் வெப் பேஜஸ். HTML இஸ் ஏ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறனால இது பேர் வந்து மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது ஒரு பேஜில் டெக்ஸ்ட் எந்த இடத்துல வரணும், பிக்சர் எந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணி சொல்கிறதுனால HTML வந்து மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அப்புறம் HTML வந்து இஸ் மேடப் ஆஃப் டேக்ஸ். HTML நம்ம எப்படி உருவாக்கணும்னா டேக்ஸ் மூலம் தான் உருவாக்குவோம். HTML டேக்ஸ் ஷுட் பி ஸ்பெசிஃபைடு வித்தின் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். HTML டேக் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா ஆங்கிள் பிராக்கெட் இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளுக்குள்ளே தான் HTML இருக்கக்கூடிய எல்லா டேகும் கொடுப்போம். HTMLக்குன்னு உண்டான டேகை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஓனர் டேகை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதனால தான் HTML டேகை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. HTML இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். அதுக்கு என்ன அர்த்தம்னா HTML நம்ம வந்து அப்பர் கேஸ் லெட்டரையும் யூஸ் பண்ணலாம், லோயர் கேஸ் லெட்டரையும் யூஸ் பண்ணலாம் டேகில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேபிட்டல் HTML அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்மாலில் HTMLனு கொடுக்கலாம். இது பேர் தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லைன்னு சொல்கிறது. அதனால தான் HTML இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் HTML எப்படி எழுதுகிறாங்கன்னு பார்க்கலாம். HTML கோடிங் எழுதுறதுக்கு நம்ம HTMLன்றதை கொடுக்கணும். இதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேக். இதை ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும். இது பேர் வந்து HTML ஸ்டார்ட் டேக்னு சொல்லுவாங்க. HTMLல ஒவ்வொரு டேக்கும் ஓப்பன் டேக் இருக்குது, அப்புறம் க்ளோஸ் டேக் இருக்குது. 2 டேக்கும் இருக்குது. இது வந்து ஓப்பன் டேக்னு சொல்லுவாங்க. க்ளோஸிங் டேக் என்ன பண்ணால் இதே நேம் தான் வரும், HTML தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஹெச்சுக்கு முன்னால் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், HTML ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், கீழே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து HTML கொடுக்குறேன். ஸோ ஒரு டேகை ஓப்பன் பண்ணால் அந்த டேகை க்ளோஸ் பண்ணணும். HTML பொறுத்த வரைக்கும் மெயினாக 2 செக்ஷன் இருக்குது. ஹெட் செக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று பாடி செக்ஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெட் செக்ஷன் பார்க்கலாம். ஹெட் செக்ஷனுக்கு ஹெட்ன்ற டேக்குள்ளே கொடுக்கணும். அதேமாதிரி ஹெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோங்க, க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதே நேம் தான் வரும், முன்னால் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் வரும். ஹெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு, ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. வழக்கமாக இந்த ஹெட் செக்ஷனில் என்ன கொடுப்பாங்கன்னா வெப்பேஜோடைய டைட்டில்லாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த டைட்டில் கொடுக்கணும் நம்ம. அதுக்காக டைட்டில்ன்ற ஒரு டேகை ஹெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஸோ டைட்டிலை ஓப்பன் பண்ணியிருக்கோம், டைட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதனால் நான் டைட்டிலை வந்து இங்கே என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டைட்டில் நம்ம கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ டைட்டிலுக்குள்ளே மை ஃபஸ்ட் வெப்பேஜ் அப்படின்றது டைட்டிலாக வரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் மை ஃபஸ்ட் வெப்பேஜ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ டைட்டிலுக்குள்ளே இது தான் இருக்குது. இதுதான் வந்து டைட்டிலில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இப்போ ஹெட் செக்ஷன் முடித்தாச்சு. அடுத்தது பாடி. ஸோ பாடின்ற டேக்கில் ஓப்பன் ஆகும். ஸோ பாடி ஓப்பன் பண்ணால் கட்டாயம் பாடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ வெப்பேஜில் நமக்கு என்ன டெஸ்ட்டு தெரியணுமோ அதை வந்து இந்த பாடி டேக்கில் வழக்கமாக கொடுப்பாங்க. என்ன கண்டென்ட்டு நமக்கு தேவையோ அதை வந்து பாடி டேக்குள்ளே கொடுக்கணும். நான் வந்து வெப்பேஜில் எனக்கு திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு வெப்பேஜ் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் இங்கே திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப்பேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஃபஸ்ட்டு ஒரு HTML கோடிங். இந்த HTML கோடிங் வழக்கமாக நம்ம கம்ப்யூட்டரில் நோட்பேடில் வந்து இதை டைப் பண்ணுவோம். இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் கொடுத்து .html அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணணும். எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு .htmlனு கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். அதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு டாஸ்க்பாரில் இருக்கக்கூடிய விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இதில் நோட்பேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ HTML அப்படின்னு டைப் பண்ணுறேன். அடுத்தது ஹெட் டைப் பண்ணுறேன். அடுத்தது டைட்டில் டைப் பண்ணுறேன். இப்போ மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ டைட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ட்ரி கீ அடித்து ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஃபைலுக்கு போய்ட்டு சேவை கிளிக் பண்ணணும். ஃபைல் சேவ். இப்போ மேலே தெரியக்கூடிய ஃபோல்டரில் நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். அதனால் டீன் டைப் பண்ணுறேன். உடனே கீழே வந்துடும். அதை செலக்ட் பண்ணால் டெஸ்க்டாப்பில் போயிடும். இப்போ ஃபைல் நேமில் FIR அப்படின்னு நான் கொடுக்குறேன். .html அப்படின்னு கொடுக்கணும். FIR.html கொடுத்துட்டு கீழே சேவஸ் டைப்பில் வந்து ஆல் ஃபைல்ஸை கொடுக்கணும். சேவை கிளிக் பண்ணணும். இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் அந்த FIR ஃபைல் இருக்குது பாருங்கள். இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். சில கம்ப்யூட்டரில் ஈன்னு இருக்கும் இந்த சிம்பிள். இப்போ மேலே பாருங்கள், இதுதான் நம்ம டைட்டிலில் கொடுத்தது மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்ன்றது. கீழே இருக்கிற திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்றது நம்ம பாடியில் கொடுத்தது. ஸோ இதுதான் என்னுடைய அவுட்புட். இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்.